பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் மகமாயி. உங்க அம்மனை நான் விட்டுறேன். ஆனா அந்த ஜாதி மல்லி எங்க இருக்கான்னு சொல்லிடு. சொல்றேன். தெற்கு திசையில ஹரிகந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. தக்ஷிணநாதன். ஹரிகந்தபுரம். சுந்தரியம்மா எங்க பங்காரி? என்னப்பா இது? லலிதா மல்லி போனதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பாடு தண்ணி இல்லாம சுருண்டு போயிருக்கான்னு உங்ககிட்ட கெஞ்சினல்ல. அப்பெல்லாம் மல்லி எங்க போயிருக்கான்னு நீங்க என்கிட்ட சொல்லல. தெய்வத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன், தெய்வ சங்கல்பத்தால தான் மல்லி போயிருக்கா, அது இதுன்னு சொன்னீங்களே. இப்போ அந்த மாரியப்பன் வந்து அம்மனை சுட்டுடுவேன்னு சொன்ன உடனே வாயை திறந்துட்டீங்களே. ஹரிகந்தபுரத்துக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டீங்களே, இது நியாயமாப்பா? நான் சொல்ற சூழ்நிலையில இல்ல சேகரா. உன் கட்டாயத்துக்காக சொல்லியிருந்தா உண்மையிலேயே அது நான் தெய்வத்துக்கு செஞ்ச துரோகமா இருந்திருக்கும். இப்ப அந்த அம்மன் முன்னாடி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுட்டுடுவேன், சுட்டு உடைச்சிருவேன்னு சொல்லும் போது அது என்னால சகிச்சுக்க முடியலப்பா சேகரா. பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு, தர்ம ரட்சணைக்காக தர்மத்தை விட்டு கொடுக்கறது தோஷம் கிடையாதுன்னு. அதனாலதான் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்ப நம்ம மல்லி இருக்கிறது அந்த ஹரிநந்தபுரம்னு அந்த துஷ்டனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? அவ அங்க போய் நிச்சயமா நம்ம மல்லிய தொந்தரவு பண்ணுவாங்க. இப்ப என்ன செய்யறது? தெரியாத ஊரு, பாவம். நம்ம மல்லியும் பங்காரியும் உலகம் தெரியாதவங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் திரும்பவும் அவங்கள நாமளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கஷ்டப்படணுங்கிறதுக்காக நாமளே அவங்க கிட்ட காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சேகரா, இப்ப எனக்காக ஒரு காரியம் செய்வியாப்பா? சொல்லுங்கப்பா. இதுக்கு மேல என்னப்பா இருக்கு? எவ்வளவோ நடந்து போச்சு. கர்ணன் மாதிரி எதுவும் இல்லாம நிக்கிறேன்ப்பா. இன்னும் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் அம்மனுக்கு ஒரு சேவை, தெய்வ சங்கல்பம்னு நினைச்சுக்கிட்டு மல்லியை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமையா இருந்தது. ஆனா இப்போ நான் அதுல தோத்து போயிட்டேன். அதனால இப்ப நீ அந்த கடமையை எடுத்து செய்யணும். ஒரு அப்பனா அது உன்னோட பொறுப்பு, உன்னோட கடமை. அதனால நீ இப்போ உன் கடமையை செஞ்சாகணும். ஒரு பொண்ணுக்கு அப்பனா உன் கடமையை நீ செய்ய இப்ப நேரம் வந்துருச்சு. கிளம்பு சேகரா, தாமதப்படுத்தாத. உடனே ஹரிகந்தபுரத்துக்கு போய் அந்த துஷ்டங்கிட்ட இருந்து மல்லியை காப்பாத்தி. அப்பா, நீங்களா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? என் மனசுக்குள்ள இருந்தத உங்க வாயால சொல்லிட்டீங்களேப்பா. போறேன்ப்பா, உடனடியா போறேன்ப்பா. போய் என் பொண்ணை நான் காப்பாத்துறேன்ப்பா. என் வீட்ல எல்லாருமே சொன்னாங்க, வீட்ல மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, உன் கூட சகவாசம் வச்சு கூடாது, ஒன்னு சொன்னா வேற ஏதாவது செய்யற ஏடா கூட நீன்னு. எனக்கு தான் புத்தி கட்டு போயிருந்தது. எனக்கு துணையா இருப்பேன்னு உன் கூட சகவாசம் வச்சுக்கிட்டேன் பாரு. அந்த பிள்ளையார் ராவணன் கிட்ட கொடுத்த சிவலிங்கத்தை கரையிலேயே பிரதிஷ்டை பண்ண மாதிரி என் சுந்தரியம்மாவை வண்டியோட அனுப்பிட்ட. நான் ஒன்னும் வேணும்னு அப்படி செய்யல. எனக்கு நேரமே சரியில்லை, என் ஜாதகமே சரியில்லை. நான் யாருக்கு உதவி பண்ண போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் வருது. நீ இப்படி திட்டிட்டு இருந்த நான் சக்கரபுரிக்கு திரும்ப போயிடுவேன். ஏன் பங்காரி, உனக்கு அறிவே இல்லையா? என்னை தனியா விட்டுட்டு அப்படியே போயிடுவியா என்ன? என்னமோ சுந்தரியம்மா நம்ம விட்டு போயிட்டான்னு வருத்தம் தாங்க முடியாம உன்னை திட்டிட்டு இருக்க. எனக்கும் உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்கன்னு சொல்ல திட்டுறதுக்கு? ஓ, அப்ப என்ன திட்டுறதுக்கு தான் கூடயே வச்சிருக்கியா? என் மேல உனக்கு அக்கறையே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ என் கூடயே இருந்தா எனக்கு ரொம்ப தைரியம். ஐயோ பங்காரி, இப்ப என்னையா பண்றது? சுந்தரியம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளே. தக்ஷணநாதன் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் சுந்தரி அம்மாக்கு பூஜை பண்ணணும்னு ஸ்ரீமதி அம்மா சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம சுந்தரி அம்மாவே கூட இல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எத்தனை முறை காணாம போனாலும் சுந்தரி அம்மா நம்ம கிட்ட திரும்ப வந்துருவாங்க.
ஸ்ரீமதி அம்மா தக்ஷநாதேஸ்வரர் கிட்ட விக்கிரகத்தை வச்சு தானே பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. வா, அவங்களே வழிகாட்டுவாங்க. மகமா இஷ்டப்படி நடக்கட்டும். அந்தி சாயிர நேரம் வேற வந்துருச்சு பங்காரி. அந்த கோவில் வேற காட்டுக்குள்ள இருக்கா. இருட்டுல நாம எங்கன்னு போய் தேடுறது? ராத்திரி ஹரிகந்தபுரத்திலேயே இருக்கலாம். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கோவில தேடி போயிடலாம். ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். நானே தைரியமா இருக்கேன், நீ பயந்தாங்கோலி. எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வெளிச்சத்திலேயே நீ ஏடாகூடம் பண்றவன், ராத்திரி நேரத்துல என்ன ஏடாகூடம் பண்ணுவியோங்கிற பயம்தான். என்னாலதானே உனக்கு பிரச்சனை வருது. அதனால காலையில நீ மட்டும் தனியா கோவிலுக்கு போ. நான் இப்படியே சக்கரபுரி கோவிலுக்கு திரும்ப போயிடுறேன். மகமாய் கிட்டயே போறேன். அப்படியே அடிச்சேன்னு வை. எனக்கு துணையா இருக்கணும்னு தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் திரும்பி போறதுலயே இருக்க. போறதா இருந்தா இப்பவே போயிடு. எனக்கு தனியா போக தெரியும். ஏன் வெளிய நான் ஏய் பாத்துக்கிறேன். நில்லு மல்லி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் உனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் உன் கூடவே தான் நான் இருப்பேன். விட்டு போக மாட்டேன். வா, அரிகந்தபுரத்துக்கு போலாம். தனியா திரும்ப போக பயமா இருக்கு. சரி வா. மல்லி எங்கே இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவளை கண்டுபிடிச்சு அவகிட்ட இருந்து விக்கிரகத்தை புடுங்கி அது மூலமா அந்த ஸ்ரீசக்கரத்தை நாம அடையணும். இதுல இவ்வளவு யோசிக்க என்ன இருக்கு? எல்லாத்துக்குமே நம்ம 3 பேர் தான் பொறுப்பு. 3 பேருமே போலாம். 3 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா வேலை சுலபமாகும்ல. கிளம்புங்க போலாம். இது நல்ல யோசனை தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த விக்கிரகத்தை கண்டுபிடிச்சு நம்ம பாதையை நாம சுலபமாக்கிக்கணும். இது நிச்சயமா நடக்காத காரியம் காலருத்ர சித்தேஸ்வர கடிக்கு. ஏன் அப்படி? ஏன் நடக்காத காரியம்? நாம 3 பேரும் சேர்ந்து அரிஹந்தபுரம் போய் அந்த மல்லிய பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? நான் அம்மனுடைய கோவிலையும் சக்கராபுரியும் விட்டு வெளியே வர முடியாது. தப்பு பண்ணவன் நீதானே. தண்டனையை அனுபவிக்க வேண்டியது நீ மட்டும்தான். அதனால மல்லிய நீயே கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வா. நான் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு எல்லா வேலையும் செய்யணும். நீங்க இங்கே உட்காந்து பலன் அனுபவிக்கணுமா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் கட்டிக்கு. நீயாவது என் கூட வரணும். நாம 2 பேரும் போய் தடலாம். நாமளே ஸ்ரீ சக்கரத்தையும் வச்சுக்கலாம். அவனும் வர முடியாது. ஸ்ரீசக்கரத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இங்க எல்லாத்தையும் நாங்க எங்க கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். இந்த நேரத்துல ஊரை விட்டு வெளியே போனா தேவையில்லாத சந்தேகம் தான் வரும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீசக்கரம் தொலைஞ்சு போச்சு, அதை தேடுறேன் விசாரிக்கிறேன்னு வெளியே போகலாம். நிலைமையை புரிஞ்சுக்கோ. ஆமா மாரியப்பா, விருப்பாட்சம் சொல்றதும் சரிதான். நீ தனியாவே போ. நீ போய் அவளை தேடினாலும் விசாரிச்சாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் தெரியாத ஒரு ஊருக்கு போனா ஊர் ஜனங்க அத்தனை பேருக்கும் நம்ம மேல கண்டிப்பா சந்தேகம் வரும். அதனால நீ தனியா போறதுதான் சரி. சரி, நான் தனியாவே போய் மல்லிய கண்டுபிடிச்சி விக்கிரகத்தை புடுங்கிட்டு வரேன். அம்மா லலிதா, நான் போயிட்டு வரேன். எப்பா சேகரா, சாயந்தர நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டி போயிடும். இந்த நேரத்துல பஸ் எல்லாம் உனக்கு கிடைக்காதப்பா. அவங்க அங்க கஷ்டப்படுறதும் இல்லாம நீயும் எங்கேயாவது போய் மாட்டிக்காத. எதுக்கு ராத்திரி நேரத்துல கிளம்பி போயிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போயிட. அப்படிங்கிறீங்களா? இல்லம்மா, வீட்டுக்குள்ள படுத்தாலும் ராத்திரி எனக்கு தூக்கம் வரப்போறது இல்ல. அதுக்கு பதிலா நான் கிளம்பி போவேன்ல. இங்க பாருங்க, மீனோ மேஷம் எல்லாம் பாத்துட்டு இருக்காதீங்க. பஸ் கிடைக்காட்டியும் கூட காரோ லாரியோ எந்த வண்டி ஹரிஹரபுரம் பக்கம் போகுதோ அந்த வண்டியில ஏறி நீங்க பரப்பிடுங்க. மல்லியும் பங்காரியும் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. ஆமாம்மா, லலிதா சொல்றது சரிதான். நான் போயிட்டு வரேம்மா. அப்பா, நீங்க தனியா போக வேண்டாம். நானும் உங்க கூட வரேன்ப்பா. அந்த போலீஸ்காரனை நம்ப முடியாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதனால நானும் கூட வரேன். வாங்க போலாம். அதுவும் சரிதான் சேகரா. வித்யாசங்கர உன் கூட இருந்தா உனக்கும் உதவியா இருக்கும்ல. எங்க மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். வித்யாசங்கரனை கூட கூட்டிட்டு போப்பா. ஆமாங்க, தனியா போறதை விட 2 பேரா போறது நல்லது. நீங்க தனியால அங்க போய் எதுக்காக கஷ்டப்படணும்? வித்யாவையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. இல்ல, இவனை என் கூட கூட்டிட்டு போயிட்டா வீட்டுல நீங்க தனியா இருப்பீங்களே, அதான் யோசிக்கிறேன். உங்க அப்பா இல்லையாடா? அவர் எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் காவலா இங்கே இருப்பாரு. இதுக்கு மேல எதையும் யோசிக்க வேண்டாம். சீக்கிரமா கிளம்புங்க. நல்ல செய்தியோட வாங்க. நம்ம மல்லியும் பங்காரியும் பாதுகாப்பா போற வேலையை முடிச்சுக்கிட்டு வந்தாலே நமக்கு போதுங்க.
சரி, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. ம், நாங்க கிளம்புறோம்மா. வீட்டை பத்திரமா பாத்துக்கங்க. வா போலாம். வரேம்மா, போயிட்டு வரேன் பாட்டி. सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीम् सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम् अरुणां करुणां तरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानी. இது என்ன விக்கிரகம்? இது நான் கொண்டு வந்த விக்கிரகம் இல்லையே. ஆச்சரியா, அப்பா உங்களை கூப்பிடுறாரு, உள்ள வர சொன்னாரு. சரிம்மா. ஒரு விக்கிரகத்தை இங்கே விட்டுட்டாரு. வணக்கம் ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே விக்கிரகங்கள்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சரியான அளவுல இருக்கு. ஒரு நூல் கூட வித்தியாசப்படாது. சரி, ஆனா பணத்தை இப்பவே கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இரு. சரியா இருக்கா இல்லையான்னு பௌர்ணமி அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்கு வந்து பணத்தை மொத்தமா வாங்கிட்டு போ. விக்கிரகம் சிவலிங்கத்து மேல அசையாம அப்படியே நினைச்சுன்னா உனக்கு எவ்வளவு பேசணும் அதை விட 2 மடங்கு அதிகமா தரேன். அதனாலதாங்க ஒண்ணு பொருந்தாம போனா கூட இன்னொன்னாவது பொருந்தணுங்கிறதுக்காக 4 விக்கிரகம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வந்து பாருங்க. நீ இப்ப கொஞ்ச நாளா தான் எனக்காக விக்கிரகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிற ஆச்சாரி. ஆனா நான் 8 வருஷங்களா ஒவ்வொரு மாசமா விக்கிரகத்தை செய்ய வச்சு சோர்ந்து போயிருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிற விக்கிரகத்தை எல்லாம் பார்த்தாங்கன்னா யாரும் இதை அரிஹந்தபுரம்னு சொல்ல மாட்டாங்க, விக்கிரகங்கள் புறம்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விக்கிரகங்கள் இங்க கொட்டி கிடக்குது ஊருக்குள்ள. அதனால விக்கிரகத்தை பார்க்குற ஆர்வமும் உற்சாகமும் இப்ப எனக்கு இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு கொண்டு போவேன் இல்லையா, அங்க பார்த்துக்கலாம். அப்ப எல்லாத்தையும் பேசிக்கலாம். இந்த தடவை நீ செஞ்ச விக்கிரகம் நிக்குதா இல்லையான்னு பார்த்து நான் முடிவை சொல்றேன். இல்லைங்க ஐயா, வேலை செஞ்சதுக்கு கொஞ்சம் முன்பணம் கிடைச்சா நல்லா இருக்கும். முன்பணமும் இல்ல பின்பணமும் கிடையாது. சொல்லிட்டேன்ல, நீ செஞ்சு கொண்டு வந்திருக்கிற விக்கிரகம் சிவலிங்கத்து மேல நிக்கணும். அப்பவும் காட்டுல பணம் மழையே பொழியும். எவ்வளவு கேட்டாலும் பணத்தை தூக்கி கொடுப்பேன். ஆனா இப்ப எதுவும் கிடைக்காது. சரிங்க ஐயா, உங்க இஷ்டம். சரி
தேவிகா, மழை வர மாதிரி இருக்கு. வெளியில துணி காய போட்டிருந்தா போய் எடுத்துட்டு வந்துருமா? இல்லப்பா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். சாமியை பார்த்துட்டு என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நாகதோஷ நிவர்த்திக்கு தான் குருசாமி தாயத்தை கொடுத்துட்டாருல, இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காருமா. எனக்கு இப்ப அந்த கவலை இல்லப்பா. வேற என்னம்மா? சாயந்தரம் ஆடிச்சு சாமி விளக்க ஏத்த வேண்டிய நேரம் இது. விளக்கு ஏத்துனா அணைஞ்சு போயிடுமோன்னு கவலையா இருக்கு. மனசுக்குள்ள அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. தட்சிணநாதேஸ்வரனை நினைச்சு விளக்கை ஏத்து, அணையாது. ஏத்துமா விளக்க, நானும் பார்க்கறேன் அது எப்படி அணைதுன்னு. నమామీశమీశాన నిర్వాణ రూపం విభుం వ్యాపకం బ్రహ్మ వేద స్వరూపం అజం నిర్గుణం నిర్వికల్పం నిరీహం చిదాకారమాకాశవాసం భజేహం. నమామీశమీశాన నిర్వాణ రూపం విభుం వ్యాపకం బ్రహ్మ వేద స్వరూపం. నిరాకారమోంకారమూలం తురీయం గిరాజ్ఞానగోతీతమీశం గిరీశం కరాళం మహాకాలకాలం కృపాలం గుణాగార సంసార సారం నతోహం. யாரு? நீங்க இருங்கப்பா, நான் போய் பாக்குறேன். பரமேஸ்வரா, தட்சிணநாதேஸ்வரா, புதையல் என் கைக்கு கிடைக்க வழியை காட்டிட்ட. ஆனா அது கூடவே எதுக்கு இந்த அபசகுனங்களை திரும்ப திரும்ப காட்டுற கடவுளே? பல மாசங்களா உனக்கு விளக்கேத்துனா எரிய மாட்டேங்குதாமே. எனக்கு கருட மச்சத்தை கொடுத்து என் பொண்ணோட கனவுல எதுக்குப்பா சர்ப்பத்தை காட்டிட்டு இருக்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நீ தெரியப்படுத்தினா என் தப்ப நான் திருத்திக்கிறேன்ப்பா. புதையில வாசல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்ட, இன்னும் வீட்டுக்குள்ள வர வேண்டியதுதான் பாக்கி. வெளியில மழை வர மாதிரி இருக்கு. நாங்க ஊருக்கு புதுசு, தெரிஞ்சவங்க இங்க யாருமே இல்ல. சாமி கும்பிட வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? நீங்க ஒருத்தர் தானா இல்ல கூட யாராவது இருக்காங்களா? நானும் என் ஸ்நேகிதியும் இருக்கோம், மல்லி. சரி, உள்ள வாங்க. கருண காட்டு ஈஸ்வரா, தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர திகிராரா பிரிய தாண்டவ சங்கர பிரகட சுபங்கர பிரளய பயங்கர